أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah by Allah's grace and fadl we are in the class number 144. Today inshallah we are going to continue the Tamarin part of lesson number 14 of Durus volume 3. Let's get started. Bismillah ar-Rahman ar-Rahim. Ajib anil asliyatil atiyati. Answer the following questions. An plus man, amman. About whom? So amman is an plus man. About whom? Sala al-murakibu. Sala fil al-murakibu file. யாரை பற்றி இந்த கண்ட்ரோலர் அல்லது மானிட்டர் சூப்பர்வைசர் வந்து கேட்டாங்க. About whom the supervisor asked. யாரை பற்றி கேட்டாங்க. So based on the lesson, he is asking about the Hussein. Okay. Hussein பற்றி கேட்டாங்க. அதுக்கு அதோட பதில் வந்து நம்ம எப்படி தரணும்? சரல் முராகிபு அன், ஸோ அந்த அன்னு பின்னாடி இங்கே வந்துடணும். சரல் முராகிபு அன் அல் ஹுசைன் நீ. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சரல் முராகிபு அன் அல் ஹுசைன். நெக்ஸ்ட் ماذا قال المراقب للمدرس بالنسبة إلى إبراهيم. ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த பின் நிஸ்பதி. ஓகே, நம்ம அதிகம் பயன்படுத்துவோம். பின் நிஸ்பதி, பில் முனாசபதி. நீங்க எழுதுறேன் நான் பின் 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 நிஸ்பதி இருக்கு இல்லையா, பின் நிஸ்பதி, பில் முனாசபதி எல்லாம் இந்த நசப் பாடம் படிக்கிறோமே நசபு, அதனுடைய ரூட் தான் இது. நசபுடைய ரூட் தான் இதுவும். In misbati with munasabati with regard to or with relate. Okay, so the relate இருக்கு பாத்தீங்களா, அது உள்ளே இருப்பாருங்க. இங்க முனாசபத்துல கூட இருக்கு பாருங்க நசப். ஓகே, இப்போ பாடமும் நம்ம அதுல சூதானும் சூதானியும் படிச்சோம் இல்லையா, அதை ரிலேட் பண்றோம். ஓகே, அந்த வசனில தான் இது வருது. இந்த வார்த்தை பின் நிஸ்பதி ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம். பின் முனாசபதி அதிகமாக. பின் முனாசபதி வந்து சூட்டபிள், ரெலவெண்ட், வித் ரிகார்ட் டு, இன் கனெக்ஷன் வித், நிறைய மீனிங் இருக்கு. So, ماذا قال المراقب للمدرس بالنسبة إلى إبراهيم? What did the controller or the supervisor say to the teacher with regard to Ibrahim? Ibrahim சம்பந்தமா அந்த முராகிப் டீச்சர் கிட்ட என்ன சொன்னாங்க? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் எப்பவுமே லேட்டா வருவாரு, இன்னைக்கு வரலையான்னு கேக்குறாங்க இல்லையா. أين إبراهيم أتأخر اليوم أيضا كعادته إذا جاء فلا تسمح له بالدخول وليذهب إلى المدرج. سنكرنا أتأخر اليوم أيضا كعادته. قال المراقب للمدرس بالنسبة إلى إبراهيم என்ன சொல்றாங்க, அதே அந்த மேல உள்ளது அப்படிங்கிறது. أتأخر اليوم أيضا كعادته, இதே மாதிரி எப்பவுமே லேட்டா வர மாதிரி இன்னைக்கும் வராரா. நெக்ஸ்ட் மனில்லதி ஆட்சி சார். நேற்று நம்ம பார்த்தோம் டு ஸ்னீஸ். ஓகே, டு ஸ்னீஸ். அத்தச யஅதிசு ஆக்சன் அல்லது உதாசன். டு ஸ்னீஸ் ஏ குரூப். ஸோ அத்தச யஅதிசு மனில்லதி அத்தோச حمد الله بعد العطاس. Who is the one sneezed? حمد Allah, did he praise Allah بعد العطاس, after sneezing? தும்முனது யாரு? அவர் தும்மின பிறகு அல்லாஹ் வந்து
புகழ்ந்தாரா அல்லது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரா? இதான் கேள்வி. மனில்லதி அத்தஸ based on the lesson. அப்துல் ஹாதி அவர் வந்து அல்லாஹ் புகழ்ந்தாரா? அக்கார்டிங் டு லெசன் அவர் சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல. டீச்சர் என்ன சொல்றாங்க? சொல்லுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதோட நம்ம என்ன பண்ணணும்? மனில்லதி அத்தஸ இந்த இடத்துல அப்துல் ஹாதி அல்லதி அத்தஸ ஹமீத் அல்லாஹ் பாத உதாசி. நீங்க ரெண்டு உங்களுடைய ஆன்சர் சொல்லலாம். நாம் கூட போட்டுக்கலாம், ஏன்னா அவர் சொல்லிட்ட பிறகு சொல்லுது. ஸோ யூ கேன் சே நாம் ஹமீத் அல்லாஹ் பாத அல் உதாசி. If you give the negation, then you can say la ma hamida. La, no. Ma hamidallah ba'da al-utasi. No, he did not praise Allah subhanahu wa ta'ala after the sneezing. So ரெண்டுமே உங்களோட நீங்க இன்ஷால்லா எது வேணா எடுத்துக்கலாம். So next إذا ظرف تتضمن معنى الشرط. تضمن, very important one. And the other day also I told تضمن, يتضمن, اشتمل, يشتمل, احتوى, يحتوي. We use very repeatedly. تضمن, اشتمل, احتوى, which means to comprise, to contain. تضمن معنى الشرط. إذا is a ظرف. It comprising of the meaning of the condition with the conditional meaning. இதான் வந்து ஒரு ظرف, ஆனா with conditional meaning it is used. تدخل غالبا على الفعل الماضي به. غالبا, mostly, most of the times. غالب again is ظرف. So غالبا على الفعل الماضي, most of the times it enter on فعل الماضي. மாதில தான் உள்ள வந்து பெரும்பாலும் வந்து உள்ள நுழையும். எது? இதா. فتحوله and it will change. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான verb. ஹவ்வல யுஹவ்விலு means to change, to transform, to convert. தஹ்வீல் கூட அதோடைய மஸ்தர் ஃபார்ம் தஹ்வீல். பெரும்பாலும் நம்ம பேங்கிங்ல வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்ற வார்த்தை தஹ்வீல். وتحوله في المعنى المستقبل and it will change its meaning to the future. சரிங்களா? تدخل غالبا على الفعل الماضي وتحوله في المعنى الى المستقبل. It will enter mostly, very oftenly, on the فعل الماضي and it will change its meaning into future sentence. அதாவது பெரும்பாலும் இது வந்து ஃபெயில் மாதில இந்த ظرف இதா இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் மாதில உள்ள நுழையும். ஆனா அதோடைய மீனிங் வந்து ஃபியூச்சர்ல கொடுக்கும், பிரசன்ட் டென்ஸ்ல கொடுக்கும். நஹ்வ இதா ஜா ரமதானு ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னதி. when Ramadan comes, the doors of the paradise are opened. So idha ja Ramadan, it is shart. Futiyat abwabul jannati, it is jawab shart. وقد تدخل على المضارع. நீங்க முதாரி கூட வந்து கது ஆட் பண்ணீங்கன்னா it gives the meaning of may. கது ததுகுல் means it may enter. Okay, ததுகுலு it enters. கது ததுகுலு it may enter al mudari, it may enter al mudari. وكذلك يجوز أن يكون جواب الشرط فعلا مضارعا كما في قوله الشاعر. كذلك يجوز, it is all like it is also is permissible that its جواب الشرط can be a فعل مضارع, shall be a فعل مضارع كما في قول الشاعر, as per the saying of the شاعر. As it is mentioned, as per this level, as it is mentioned in the saying of the ஷாயர். அதாவது நம்ம ஒரு ஷாயரோட கவுல்ல இருந்து நம்மளால பார்க்க முடியும் அந்த ஜவாபு ஷர்த்து கூட ஃபெயில் முதாரியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் பர்மிசிபிள்.
وقد تدخل على المضارع وكذلك يجوز أن يكون جواب الشرط فعل المضارع كما في قول الشاعر والنفس راغبة إذا رغبتها وإذا ترد إلى قليل تقنع والنفس راغبة إذا رغبتها وإذا ترد إلى قليل تقنع إذا ترد تقنع ترد إلى قليل الشرط تقنع جواب الشرط. So it can be مضارع as well. Next. يجب اقتران جواب الشرط. This is اقتران also very means to be joined. To be joined. اقتران. Yes. ஆனா அதுக்கு மீனிங் நப்சு Okay. نفس راغب إذا رغبتها وإذا ترد إلى قليل تقنع. The soul is desirous of more if you allow it to desire. நப்சு ராகிபுத்தன் நப்சுனா சோல் ராகிபுத்தன்னா ரொம்ப டிசைரா இருக்குது. இதா ரகப்தஹானா if you allow it to desire. நீங்க வந்து அத அந்த மாதிரி சிஸ்டம்ல வச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் ஆசைப்பட்டு தான் இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் உள்ளோடைய கப்லெட்டோட டிரான்ஸ்லேஷன். وإذا ترد إلى قليل تقنع. But if you turn it towards a little, then it is content. وإذا تردنا to turn, to give back, to reply. நிறைய மீனிங் இருக்கு. அது ஒரு மீனிங் துரத்து டு டர்ன். இல்ல கலீல் நீங்க அதை வந்து குறைவான விஷயத்துல வந்து இருந்ததுன்னா சார்ந்ததுன்னா தக்னவு அதுவும் எப்படி இருக்கும், ரொம்ப ஆசைப்படாம அந்த மனசு வந்து கண்டென்ட்டா இருக்கும். பியூட்டிஃபுல் கப்லெட் லாஸ்ட் கிளாஸ் நம்ம படிச்சோம். Since Khalil is asked, so again we repeated here. So the most importantly we need to know this turaddu taqnau wida has come. Mostly we see here fil madi, but we have fil mudari, and its jawab also will have the fil mudari which it ends in this couplet. The tutur faz சொல்றாங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் يجب اقتران جواب الشرط بالفاء في مواضع منها. اقتران means join. The jawab shart, shall be connected or joined bil fa with fa fi mawadiya in some cases. Mawadiya some places அர்த்தம். வதானா என்னது? வதானா means to place. He placed. அதுல இருந்து வந்ததான் மௌதா, அதற்கு வந்து மவாதியா. மவாதினா places. In some cases minha among them. அதுல என்ன இருக்கு பாருங்க. يجب اقتران جواب الشرط بالفاء في مواضع منها أن يكون الجواب جملة اسمية. If the جواب الشرط shall be a جملة اسمية where you can see fa will be added to the جواب الشرط. نحو وإذا سألك عبادي عني قريب. So يكون الجواب جملة اسمية نحو وإذا سألك عبادي عني فإني قريب. ஸோ ஜும்லா இஸ்மியா ஜவாபு ஷர்த் ஜும்லா இஸ்மியா இருக்கும் பட்சத்தில் அங்கே ஃபா வந்து உள்ள வந்து வரும். ஃபா ஷுட் பி கனெக்டட் டு தி ஜும்லா இஸ்மியா. வந்திருக்கா இங்கே ஃபா வந்திருக்கு. எஸ். يكون الجواب فعلا طلبيا ومن انواع الطلب الامر والنهي والاستفهام نحو. And the جواب الشرط if it shall be فعلا طلبيا it is a طلبيا طلب which means ومن انواع الطلب from the type among the types and kinds of talab. What are the al-amru wal-nahyu wal-istifhamu? ஒருவேளை அம்ரு வச்சு சென்டென்ஸ் வந்திருந்தா ஜவாபு ஷர்த், அல்லது நஹி வச்சு வந்திருந்தா, அல்லது அல் இஸ்திஃபாம் இன்ட்ராகேஷன் வந்திருந்தா உங்களுக்கு அந்த இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த அந்த வாக்கியத்தை ஃபேலுன் தலபின்னு சொல்லுவோம். அப்படி வந்திருந்ததுன்னா அப்போ அந்த ஜவாபு ஷர்த்ல ஃபா வந்து ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் إذا رأيت حامدا فاسأله عن موعد السفر. If you see Hamid, ask him about the departure, journey departure. So fas'alhu, is'al is amr, so fa is added. அத நீங்க சூரத்து நஸ்ர்ல பார்க்க முடியும். இதா ஜா நஸ்ரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ் யதுخுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ்
சப்பிஹ் வந்து the அம்ர் ஃபார்ம் சப்பஹ. So fa is added. ரெண்டாவது நஹிக்குல எக்ஸாம்பிள் பாருங்க. இதா வஜத்தல் மரீத நாயிமன் ஃபலா தூகிருஹு. We find a patient sleeping, don't wake up him. ஸோ நீங்க ஒருவேளை ஒரு நோயாளி தூங்குற நிலைமையில பார்த்தீங்கன்னா அவர் நீங்க எழுப்பாதீங்க சொல்லி அந்த ஃபா நஹி அது ஃபா வந்திருக்கு. லாமுன் நாஹியனால முன்னாடி ஃபா. கடைசி இதா ரைட் பிலால் இஃப் ஐ சி பிலால் இப்போ மாதா அக்கூல் லஹு வாட் ஷல் ஐ டெல் ஹிம். நான் பிலாலை பார்த்தா நான் என்ன அவன்கிட்ட சொல்றது? வாட் ஷல் ஐ டெல் ஹிம். இப்போ மாதா அக்கூல் லஹு திஸ் இஸ் ஜவாப் ஷர்த் வேர் யூ கேன் see the மாதா istifham interrogation. So fa is muqtarin. Muqtarin means it is added. Iqtiran, it is added. So the வார்த்தை இக்திரான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம கிராமர்ல பயன்படுத்துவாது. ஸோ நெக்ஸ்ட்